முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ வெற்றி பெறக்கூடிய அதிர்ஷ்ட நேரம் வந்ததால் தானே இப்போது இந்த தங்க கட்டியவே உன்னால் தொட முடிஞ்சுது. தங்க கட்டியை பார்த்த நீ நம்பிக்கையோடு அதை தொட்ட இந்த நிமிஷத்தில் இருந்தே அதிர்ஷ்டம் உன் கைகளில் வந்து சேர்ந்துருச்சு. இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்படும்படி உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்காது. உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் சரியான தீர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். வாழ்க்கையில் எல்லாமே மாறுமே, எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோடு காத்திருந்த உனக்கு இப்போதே அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்துட்டேன். நீ எப்படி ஜெயிக்க முடியுன்ற மன உறுதியோடு பயணித்தாயோ அந்த பயணத்தின் முடிவாக தான் இப்போது வெற்றியை பெறப்போற. உன் வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்தி எல்லா விஷயங்களும் உனக்கு சிறப்பாக நடக்கும்படி செய்வதற்காக தான் அதிர்ஷ்ட நேரத்தை உனக்கு வரவழைச்சேன். இந்த தங்கக்கட்டி எப்படி ஜொலிக்குதோ அதே போல உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஜொலிக்க போகுது. என்னை நம்பி பொறுமையோடு காத்திருக்கும் உனக்கு உன் நேர்மறை எண்ணங்களுக்கும் விடாமுயற்சிக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன் செல்வமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. பொறுமையும் விடாமுயற்சியும் என் மேலே நம்பிக்கையும் கொண்டு வாழும் உனக்கு உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வரும்படி நான் பார்த்துக்கிறேன். யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் நீ எதுக்காகவும் கோபப்பட வேண்டாம். உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீ கோபப்படும்போது உன்னை காயப்படுத்தினவங்க நல்லவங்க போல நடித்து உன்னை எல்லார்ட்டையும் தப்பாக காட்டிடுவாங்க. நீ சாதாரணமாக அப்பாவித்தனமாக யதார்த்தமாக வெகுளித்தனமாக கோபப்பட்டாலும் உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் கூட உன்னுடைய கோபம் உன்னை மற்றவங்க கண்ணுக்கு கெட்ட ஆளாக காமிக்கும்ன்றதை மறந்துடாத. அதனால் உன்னை பலவீனப்படுத்தும் கோபத்தை தூக்கி போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக எல்லா இடங்களிலும் சமாளிக்க கற்றுக்கோ என் செல்வமே. அமைதிதான் உன்னை வலிமையாக்கும். நீ என்னைக்கோ கோபப்பட்டு யார்கிட்டையும் சொன்ன ஒரு வார்த்தை பல வருஷங்களுக்கு அவங்க மனசில் ஓ மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சிருக்கும். உன்னுடைய மரியாதையும் குலைத்து விடும். அதனால தான் அமைதியாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. எல்லாரும் உன்னை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்கிறேன். அமைதிதான் உன் பலம். அமைதியும் பொறுமையும் தான் உனக்கான வெற்றிங்கிறத புரிஞ்சுக்கோ. நல்ல எண்ணங்களோடு வாழும் உனக்கு என் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் அமைதியும் மரியாதையும் உண்டாகும்படியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும்படியும் கூட நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இந்த முருகன் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ என்னதான் என்கிட்ட எல்லா விஷயங்களையும் மறைச்சாலும் உன் உள்ளத்தின் ஓசையை அறிந்தவனாக இருக்கும் இந்த முருகன் துன்பத்தில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான இன்பத்தை கொடுத்தே தீருவேன். வாழ்ந்துடலாம் ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது அந்த நம்பிக்கையை உனக்கான பலமாக இருந்து வேலை செய்யும். என் வேலின் மூலமாக உன்னை காத்து உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் கண்ணீரும் உன் மௌனமும் வீணாக போகாது. உன்னை கைப்பிடிச்சு கரை சேர்க்கிற வரைக்கும் இந்த முருகன் ஒருபோதும் ஓய மாட்டேன் என் செல்வமே. நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க பணத்தை உன் கைகளை ஒப்படைப்பதற்காகவே மதிப்பு மிகுந்த இந்த தங்க கட்டியை உன்னை தொடும்படி செய்தேன். இப்போது நீ எதிர்பார்க்குற பணம் உனக்கு கிடைச்சிட்டாலே உன் நிலைமை சரியாயிரும். உன் மனசில் அமைதி வந்துடும்னு எனக்கு தெரியும். அதனால தான் முதல்ல அதை சரி செஞ்சு உன் சிக்கலையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீ பயப்படவோ பதட்டம் அடையவோ வேண்டாம். நீ காத்திருந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்போ நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா. உன் எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ இனிமேலும் உரிமையோடு என்கிட்ட கேட்ட எந்த விஷயத்தையும் உனக்கு தள்ளி வைக்க மாட்டேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமா சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி ஒரு புது பாதையை காட்டப் போகிறேன். என் அருளின் மூலமாக நீ கேட்டது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என் பார்வை உன்னை விட்டு விலகாது என் செல்வமே. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உன் உரிமையை கேட்க தயங்குவது
உனக்கு நீயே செய்யும் அநீதி அல்லவா? சண்டை போடக்கூடாது, கத்தக்கூடாது, கோபப்படக்கூடாதுன்னு தான் சொன்னனே தவிர உனக்கான உரிமையை நீ வாய்விட்டு கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பொறுமையா பக்குவமா உனக்கு இருக்கும் உரிமையை கேட்டு உனக்கான மதிப்பை பெற்றுக்கொள்ள தயாராகு. ஏன்னா நீ எதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறியோ அதையே உன் தலைவிதின்னு இந்த பிரபஞ்சம் கணக்கிட்டு கொண்டு நீ என்ன செஞ்சாலும் அமைதியாகவே இருப்ப, எல்லாத்துக்கும் பொறுமையாக விட்டு கொடுத்து போயிடுவன்னு உன்னை ஏமாற்றி சுரண்டல் செய்யக்கூடாதல்லவா? யாரும் உன் வாழ்க்கையை சுரண்டி அவங்க சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சா அதை இந்த முருகன் அனுமதிக்க மாட்டேன். நான் எப்போதும் நடுநிலையானவன், எல்லாருக்கும் பொதுவான அப்பா. உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையில எல்லா மரியாதைகளையும் நல்ல விஷயங்களையும் சிறப்பாக உனக்கு நடத்தி தர வேண்டியது என்னுடைய கடமை தானே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தவறாக நடந்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் கர்ம வினைகளை தீர்த்து உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் மன தெளிவோட அமைதியோடு இருக்க பழகு. நீ கேட்டதை விட மேலானதை தான் இப்போது உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் சாதகமான தீர்ப்பையும் நான் வரவழைக்கிறேன். அமைதியான மனசோட நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க செய்வேன். அவசரப்படாமல் நம்பிக்கையோட காத்திரு. கூடிய சீக்கிரம் நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக உனக்கு ஏற்ற விதத்தில் சீராக நகர்ந்து நீ முன்னேறப் போகிறாய் என் செல்வமே. எந்த குழப்பமும் எனக்கு வேண்டாம். நீ என்ன கேட்டியோ அதையே நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. நம்பிக்கை தளராமல் இருக்கும்போது நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வேன் என் செல்வமே. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் எதிர்காலம் இனி சிறப்பாகவே இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ பயந்த விஷயங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு உரிமையான பொருளும் உனக்கு சொந்தமான விஷயங்களும் உன் வாழ்க்கையை விட்டு இனி தப்பி போகவோ தவறி போகவோ விடமாட்டேன். நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத சந்தோஷத்தை உனக்கு அள்ளி கொடுத்து நீ ஆனந்த கண்ணீரோட மகிழ்ச்சியோட வாழும்படி நான் செய்கிறேன். நீ அனுபவிக்க வேண்டிய நியாயமான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்குறேன் என் செல்வமே. என்னை சரணடைந்த நீ இனி எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கை விடாமல் பொறுமையை விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலான சவாலான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை தர நான் வந்துட்டேன். இப்போது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான நேரத்தில் சிறப்பாக நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் கூட யாரும் இல்லைன்னு தானே யோசிக்கிற. நீ கஷ்டப்படும்போது இந்த உலகம் இப்படி தான் உன்னை விட்டு போயிடும். ஆனால் இப்போ உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெறும்போது உன்னை சுற்றி நிறைய பேர் வந்து சேருவாங்க. நீ கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக இருந்தாலுமே கூட யாரையும் எதிர்பார்க்காதே என் செல்வமே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றத நம்பு. உனக்கு கெட்டது நடக்கணும், நீ கஷ்டப்படணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற சில மனிதர்கள் அவர்கள் செய்யும் காரியங்கள் மூலமாக உன்னை கஷ்டப்படுத்த நினச்சாலும் என் அருளால் அதை மாற்றி உனக்கு நன்மைகளை நடக்கும்படி நான் செஞ்சிருவேன். நீ பொறுமையாக இருந்தாலும் உன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தணுன்ற எண்ணத்தோட உனக்கு தீங்காக எதிராக எதை செய்தாலுமே கூட அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் ஒரு புது உச்சத்தை நீ தொடும்படி செய்வேன். நீ என்ன செஞ்சாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு நல்லது நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சில மனிதர்கள் தான் உன்னை தரம் தாழ்த்தி விமர்சிப்பார்கள். உன்னை தரம் தாழ்த்தி பேசி குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சு அதன் மூலமாக உன்னை அவங்க அவமானப்படுத்தலாம் நினச்சா அதை நடக்க நான் விடமாட்டேனேன் செல்வமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உனக்கு துணையாக நான் இருந்து பாதுகாத்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். உன்னை யாருமே கவனிக்க மாட்டாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. இந்த முருகன் எப்பொழுதும் உன்னை கவனித்து பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எங்கே போனாலும் நான் உனக்கு துணையாக வந்து உன் உள்ளத்தில் எழும் யோசனையை நிறைவேற்றி உனக்கான வெற்றியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் எது சரி, நீ செய்கிறதுல எது தவறுன்றதை உனக்கு உணர்த்தும் சிந்தனையாக நான் இருப்பேன் என் செல்வமே.
உன் மனசில் இருக்கிற குழப்பங்களையெல்லாம் தெளிவுபடுத்தி உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருள் நிழலாக உன்னை சுற்றி இருக்க போது. என் அன்பு செல்ல பிள்ளையான நீ நம்பிக்கையோடு தைரியமாக முன்னேறும்படி உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக நான் மாற்ற போகிறேன். எல்லை இல்லாமல் நீ எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சிருந்தாலும் கூட எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவ? அல்லது நீ தோற்று போகும்படி நான் விட்டுடுவேனா என்ன? நீ யாரு என்னங்கிற உன் மதிப்பை மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் அன்புக்கும் உழைப்புக்கும் மதிப்பு உண்டுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. தேவையான இடத்துல நீ எதற்காக எப்படி பேசணுமோ கேள்வி கேட்கணுமோ அதை சரியாக பேசி கேட்டுவிடு. உன் கர்மாக்கள் அனைத்தையும் குறைத்து சரி செஞ்சு தேவையற்ற மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி உனக்கான நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். என் அருளின் மூலமாக இனி எல்லாமே சரியாகும். நீ இழந்த அனைத்தையும் இந்த முருகன் நானே உனக்கு கொடுக்க போகிறேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் சரி செஞ்சு சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். உன் கூட இருக்கும் பொருட்களின் மனிதர்களின் அருமையும் இப்போது உனக்கு புரியறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் கோபத்தை உணவின் மீது காமிக்காதே. சாப்பாடு வேணான்னு அதை தூக்கி போட்டு வீணடிக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உறவுகளையும் அதன் அருமையையும் நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. நான் உனக்கு தருவதை எல்லாம் நீ பத்திரமாக வச்சு பாதுகாத்து வாழ கற்றுக்கோ. வாழ்க்கையில் ஏன்டா இப்படி நடக்குதோன்னு சில விஷயங்கள் நடக்கிறது ஏன்னு புரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரிய வரும். அந்த சம்பவங்களை எல்லாம் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற மனிதர்களை நீக்கி உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட சரியான மனிதர்களையும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ இழந்த எதுவும் உனக்கான தண்டனை கிடையாது. உன் கர்மாவை மாற்றி அமைச்சு உன் மாற்றத்திற்கான புது கதவுகளை தான் நான் திறந்து வச்சிருக்கேன். உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த காயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன்னை செதுக்கி வலிமையான ஆளாக மாற்ற போகிறேன். புரியாத புதிர்களுக்கு எல்லாம் காலம் தானாகவே விடை தரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையிலையும் நடப்பது எல்லாமே நன்மைக்காகவே நடக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு சொல்லக்கூடிய பதில் தாமதமாக இருந்தாலும் சரியான பதிலாக இருக்கும் என் செல்லமே. இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போ உன் வாழ்க்கையின் உயர்வையே உனக்கு பதிலாக கொடுக்க வந்திருக்கேன். நீ எதிர்கொள்கிற துயரத்தை மற்றவர்கள் வேணும்னா அறியாமல் இருக்கலாம். உன் மனவேதனை மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த முருகன் ஒவ்வொரு நிமிஷம் நீ மூச்சு விடுறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் கண்ணீரை தொடச்சி என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்வமே. ஒரு மனுஷனுக்கு வெற்றியை தரப்போவது அவன் கூட பிறந்த உறவுகளோ உற்றார் உறவினர்களோ பெற்றோரோ நண்பர்களோ துணைவரோ கிடையாது. ஆசிரியர்கள் கூட இல்லை. தோல்விதான் எப்போதுமே வெற்றியை சொல்லி கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடம். தோல்வி வரும்போது தான் நீ எங்கே தப்பு செஞ்ச எங்கே தளர்ந்து போனாய் என்பது உனக்கு தெரிய வரும். அப்புறமா நீ அதை சரி செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அல்லவா? தோல்விதான் நீ எப்படி எந்திரிச்சு வாழ்க்கையை மறுபடியும் வாழணும், என்ன செஞ்சால் ஜெயிக்க முடியுன்ற விஷயங்களையும் உனக்கு கத்தி கொடுக்கும். எதையுமே யோசித்து கவலைப்பட்டு மூளையிலேயே முடங்கி கிடக்காம மனசை தைரியமாக வச்சுக்கிட்டு எழுந்து நடக்க ஆரம்பி. எரிமலை கூட உனக்கு வழிவிட்டு விலகி ஒதுங்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். இந்த உலகமே உன்னை பார்த்து பயப்படணும்னா நீ பலமான தைரியமுள்ள வீரமுள்ள ஆளாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ கீழே விழுந்தாலும் தோத்து போனாலும் எழுந்து நிற்கக்கூடிய தைரியமான மனசு உன்கிட்ட இருந்தா இந்த உலகம் உன்னை பார்த்து பயப்படும். எங்கே நீ ஜெயிச்சிருவியோ, முன்னுக்கு வந்துடுவியோ, முன்னேறிடுவியோ, விடாமுயற்சியால் வாழ்க்கையை வாழ்ந்துடுவியோன்னு இந்த உலகம் உன்னை பார்த்து பயப்படும் என் செல்வமே. என்னை சரணடைந்த உனக்காகவே இப்போது அருள்வாக்கு சொல்ல வந்த இந்த முருகன் உனக்கு தேவையான தங்க கட்டியையும் அதிர்ஷ்டத்தையும் கூட உன் கைகளில் ஒப்படைச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நீயும் ஒருபோதும் எதற்காகவும் மனம் தளராதே. நீ போகும் பாதையிலேயே உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.